ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் growth up நீட் கோச்சிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கரிம வேதியியலில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ், கார்பன் கூட அதை கூட இருக்கிற சேர்மங்களை பற்றி பார்க்கறது என்னது கரிம வேதியியல். அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா பெர்சிலியஸ் a Swedish chemist proposed that a vital force was responsible for the formation of organic compounds. அதாவது வந்து பெர்சிலியஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது முக்கியமான ஒரு ஃபோர்ஸ்னால தான், ரெண்டு காம்பவுண்டுக்கு ஏற்படுற முக்கியமான ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அதே என்ன சொல்கிறேன் இந்த எஃப் வோக்லர்ங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, இல்லை அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது கனிம சேர்மத்தினால என்ன ஆகுது ஒரு கரிம சேர்மம் உருவாகுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா எஃப்ஓவில் சிந்ததைஸ்டு அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் யூரியா ஃப்ரம் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அமோனியம் சயனேட், அதாவது அமோனியம் சயனேட்னுங்கிற கனிம சேர்மத்தினால யூரியானுங்கிற கரிம சேர்மத்தை உருவாக்கி காட்டியிருக்காரு. இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதோட ஃபார்முலா தான் இங்கே கீழே எழுதியிருக்கான். NH4CNO அதை ஹீட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது NH2C டபுள் பாண்ட் O NH2, இதுதான் யூரியா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்டை உருவாக்குனவர் யார், கோல்ப், எப்போ 1845. அதே வந்து மீத்தேனை உருவாக்குனவர் யார், பெர்திலாட், எப்போ 1856 உருவாக்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா டெட்ரா வேலன்ஸ் ஆஃப் கார்பன். டெட்ரா வேலன்ஸ் ஆஃப் கார்பன் ஏன் சொல்கிறாங்கன்னா கார்பனை சுற்றி 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ டெட்ரா வேலன்ஸ் ஆஃப் கார்பன் சொல்கிறாங்க. தி ஷேப்ஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மீத்தேன் CH4, அதோட ஹைபிரிடைசேஷன் அதாவது இனக்கலப்பு வந்து sp3, ஈத்தீனுக்கு வந்து sp2, ஈத்தைனுக்கு வந்து sp. இதை நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா இது மூலமாக இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீத்தேனை சுற்றி எப்படி இருக்குது, ஒரு ஃபஸ்ட்டு இந்த கார்பன் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். கார்பனை சுற்றி 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்குது. 4 பாண்ட்ஸ் இருந்தால் sp3. இதே செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈத்தீன், கார்பனை சுற்றி 1 2 3 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த கார்பன் பார்த்தோம்னா 1 2 3 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ sp2. இதே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈத்தைன், ட்ரிபிள் பாண்டு வருது. டபுள் பாண்டு வந்தால் ஈத்தீனு, ட்ரிபிள் பாண்டு வந்தால் ஈத்தைனு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 பாண்ட் இருக்குது, இங்கேயும் 1 2 பாண்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஹைபிரிடைசேஷன் பார்க்குறப்ப மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன கணக்கு வச்சுக்கணும், சிங்கிள் பாண்டாக தான் கணக்கு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் தி பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது இனக்கலப்பு வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட பிணைப்பு நீளத்தை வச்சுமே பிணைப்பு வலிமையை வச்சு நம்ம சொல்கிறோம். இதே வந்து NCERTல கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். பாண்ட் லென்த் எப்படி இருக்கும், SP, அதாவது SP ஹைபிரிடைசேஷனுக்கு சிறுசாக இருக்கும், SP இனக்கலப்புக்கு பாண்ட் லென்த் சிறுசாக இருக்கும். sp2க்கு கொஞ்சம் பெருசு, sp3க்கு கொஞ்சம் பெருசாக, அதை விட பெருசாக இருக்கும். இதே பாண்ட் ஸ்ட்ரென்த்து பிணைப்பு வலிமையை பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நீளம் கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து வலிமை அதிகமாக இருக்கும், எதுக்கு நீளம் அதிகமாக இருக்கோ அதுக்கு வலிமை கம்மியாக இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சிட்டா போதும். அப்போ பாண்ட் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், பிணைப்பு நீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா பிணைப்பு வலிமை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தி சேஞ்ச் இன் ஹைபிரிடைசேஷன் அஃபெக்ட்ஸ் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன், அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ நம்ம வந்து இனக்கலப்பு வந்து நம்ம ஏதாச்சும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுனா எலக்ட்ரான் ஆட்டம் ஏற்படும். எங்கே ஏற்படும், அந்த கார்பன் ஆட்டத்தில் வந்து எலக்ட்ரான் ஆட்டம் ஏற்படுது. அதே வந்து கிரேட்டர் எஸ் கேரக்டர் ஆஃப் தி ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் கிரேட்டர், அதாவது வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுவோம். அதில் எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p6 அது மாதிரி எழுதிட்டே போகும்ல. அப்படி நம்ம போக போக என்ன ஆகும்னா வந்து அதோட எஸ் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட எலக்ட்ரான் ஆட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பை பாண்ட்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா pi bond formation, parallel orientation of the 2p orbitals on adjacent atoms. இப்போ இல்லை பார்த்தோம்னா பை பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா p ஆர்பிட்டால்ஸுக்கு 2p ஆர்பிட்டால்ஸில் இடையில ஃபார்ம் ஆகுது.
the p orbitals are mutually parallel and both the p orbitals are perpendicular to the plane of the molecule. இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கோ, இல்லை இது என்சிஆர்டி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இது பேர் என்ன, ஈத்தீன். இது வந்து என்னது, இதை பிளேன் ஆஃப் தி மாலிக்யூல். ஓகேவா? இந்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுவும் பி ஆர்பிட்டால், இதுவும் பி ஆர்பிட்டால், ரெண்டுத்துக்கு மியூச்சுவலாக பேரலாக இருக்கும். அதே வந்து இந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். In general, pi bonds provide the most reactive centers in the molecules containing multiple bonds. அதாவது வந்து பை பாண்ட் எங்கே இருக்குன்னா அதிகப்படியான, இப்போ இங்கே 2 இடத்துல பாண்ட் ஆகிருக்குது, அதனால வந்து இங்கே டபுள் பாண்ட் ஆகிருக்குது. அதாவது பை பாண்ட்ஸ் வந்து அங்கே தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்சிஆர்டியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. How many sigma and pi bonds are present in each of the following molecules? இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து CH ட்ரிபிள் பாண்ட் C, CH டபுள் பாண்ட் CH, CH3. இதை நான் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் இதை அதாவது உங்களுக்கு சிக்மா பை பாண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் பாண்டு வந்துச்சுன்னா ஒரு சிக்மா பாண்டு, டபுள் பாண்டு வந்துச்சுன்னா ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்டு. இதே ட்ரிபிள் பாண்டு வந்துச்சுன்னா ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது எவ்வளோ பை பாண்ட் இருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் பிரித்து எழுதிக்கிறேன். இதில் கார்பன் சிக்மா பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு பாண்டு 2 3 4 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ கார்பன் சிக்மா பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. இதே கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எத்தனை பாண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட், இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, 5, 6. அப்போ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் எவ்வளோ இருக்குது, 6 பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ கார்பன் டபுள் பாண்டில் எத்தனை பை பாண்ட் இருக்குது, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு டபுள் பாண்ட் வந்து ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். அதே ட்ரிபிள் பாண்ட் வந்து ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட்னால் ஆனது. அப்போ இங்கே ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பை பாண்ட் இருக்கும். இதே கார்பன் ட்ரிபிள் பாண்டில் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டால் இங்கே ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ 2 பை பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ கார்பன் சிக்மா பாண்டில் எவ்வளோ இருக்குது, 1 2 3 கார்பன் சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இதே கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இதே கார்பன் டபுள் பாண்டில் எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது, இப்போ 2 பை பாண்ட்ஸ் இருக்குது, அதாவது 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 பை பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே CH3 CLன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், CH4 பற்றி, அதாவது மீத்தேன் பற்றி பார்த்தோம். இதில் 1 2 3 4 பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதாவது 4 பாண்ட் பேர்ஸ் இருக்குது, எந்த லோன் பேருமே இல்லை. அப்படின்னா அது sp3. ஓகேவா? இதே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து CH3(CO), அதாவது இது பேர் என்னன்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு sp3 sp2 வந்து எப்படி வந்துச்சு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வேண்டி நான் இப்போ பிரித்து எழுதியிருக்கேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் கூட 1 2 3 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன வரும், sp3 வரும். இதே செகண்ட் கார்பனுக்கு பாருங்கள் 1 2 3 பாண்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், sp2 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CH3CN, இதுலேயே என்னென்ன பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 1 2 3 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக sp3 வரும். இதே செகண்ட் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குது. அப்போ என்ன இருக்கு, sp ஹைபிரிடைசேஷன், அதாவது sp இனக்கலப்பு. இதே ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா HCO NH2, இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்ன, இதில் 1 2 3 பாண்டு தான் பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ sp2. அதே வந்து அஞ்சாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து 1 2 3 4 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ sp3. செகண்டுக்கு வந்து 1 2 3 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குது, sp2. தேர்டு கார்பனுக்கு வந்து 1 2 3 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ அதுக்கும் sp2. ஃபோர்த்து கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 பாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஸோ sp, அதாவது sp ஹைபிரிடைசேஷன், தமிழில் பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து தேர்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரைட் தி ஸ்டேட் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன்
in the following compounds and shapes of each of the following molecules. அதாவது வந்து இனக்கலப்பை சொல்லி அதோட வடிவத்தை சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா H2C டபுள் பாண்ட் O, அதாவது வந்து ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஃபர்ஸ்ட் இல்ல எத்தனை பாண்ட் பேர்ஸ் இருக்கு, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கு, அதாவது எத்தனை வந்து பிணைப்பு இருக்குது பிணைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம அதை சொல்லிடலாம். இப்போ இல்லை 1 2 3 பாண்ட் பேர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது என்னது sp2 தான் இருக்கும். sp2க்கு வந்து என்ன வடிவம்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்து ட்ரைகோனால் பிளேனார், தமிழில் வந்து முக்கோண சமதளம் அல்லது சமதள முக்கோணம் ரெண்டுமே சொல்லலாம், தப்பு இல்லை. இதே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கார்பனை சுற்றி 1 2 3 4 பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ 4 பாண்ட் பேர்ஸ் இருக்குது, லோன் பேர்ஸே கிடையாது. அப்போ 4 பாண்ட் இருந்துச்சுன்னா sp3. இதுக்கு என்ன வடிவம்? டெட்ராஹெட்ரல், நான்முகி வடிவம். இதே தேர்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா CH ட்ரிபிள் பாண்ட் N சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பாண்ட் பேர்ஸ் இருக்கு? இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்டு, 2 பாண்ட் பேர்ஸ் இருக்கு, லோன் பேர்ஸே கிடையாது. அப்போ இது என்னது? லீனியர். sp ஹைபிரிடைசேஷன், sp என கலப்பு. இது என்ன வடிவத்தில் இருக்கும்? லீனியர். தமிழில் பார்த்தீங்கன்னா நேரிய வடிவம் அல்லது நேர்கோட்டு வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னன்னா வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் வருதோ, டபுள் பாண்ட் வர இடத்துல நீங்கள் தாராளமாக sp2 சொல்லி போடலாம். ட்ரிபிள் பாண்ட் வர இடத்துல என்ன பண்ணலாம்? sp சொல்லி போடலாம். இந்த ஒரு ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.